அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நலமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை தெரிஞ்சுக்குவோம். அரபியில் நான் வாசிக்கிறேன். இது சுனன் அபூதாவுத் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கத்தல வஸகதன் ஃபீ அவ்வலி வர்பா ஃபலஹு கதா வ கதா ஹஸனா வமன் கத்தலகா ஃபி வர்பத்தி ஸானியா ஃபலஹு கதா வ கதா ஹஸனா அத்னா மினல் ஊலா வமன் கத்தலகா ஃபி வர்பத்தி ஸாலிஸா ஃபலஹு கதா வ கதா ஹஸனா அத்னா மினஸ் ஸானியா. அதாவது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவர் ஒரு பள்ளியை முதல் அடியிலேயே ஒரே அடியில் அடித்து கொண்டுட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இவ்வளவு நன்மைகள் உண்டு. இரண்டாவது அடியில் ஒருத்தர் ரெண்டாவது அடியில் தான் அதை கொள்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு முதலாவது அந்த ஒரே அடியில் கொன்றாரு அதை விட குறைவான நன்மை உண்டு. ஒருத்தர் மூன்றாவது அடியில் கொன்றவருக்கு இரண்டாவதை விட குறைவான நன்மை அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விளக்க உரை நம்ம பார்க்கும்போது, முதலாவது அடியில் ஒரே அடியில் கொன்றாக்க அவங்களுக்கு 100 நன்மை என்றும், இரண்டாவது அடியில் கொன்றாக்க 50 என்றும், மூன்றாவது அடியில் கொன்றா 25 என்றும் அப்படி ஒரு ஹதீஸ் இதுக்கு இருக்குது, விளக்கம் சொல்கிறாங்க. ஆக இதில் என்னன்னு சொன்னால், இந்த பள்ளியை அடிப்பது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு மேலுள்ள ஹதீஸ்லையும் அவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை கொல்லும்படி உத்தரவிட்டார்கள். அதற்கு தீங்கிழைக்கக்கூடிய பிராணி என பெயரிட்டார்கள். அதாவது அதுக்கு பேர் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், சம்மாவு ஃபுவைசிகா அப்படின்னு சொன்னால் தீங்கு இழைக்கக்கூடிய சிறிய பிராணி அப்படின்னு சொல்லி. இப்போ அது உணவில் விழுந்துருச்சுன்னா உணவே விஷமாகி போயிடும். அது மாதிரி இது ஒரு நச்சு பிராணி. அதனால தான் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்வதற்கு அனுமதி கொடுத்தாங்க. கொன்றாக்க நன்மை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதனால் இந்த பள்ளியை நம்முடைய வீடுகளில் தங்க விடாமல் நம்ம என்ன செஞ்சிடணும், கொன்று விட வேண்டும் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான செய்தி. ஏன்னு சொன்னால் அது தீங்கிழைக்கக்கூடியது. அதன் மூலம் பல்வேறு விபத்துகள், ஆபத்துகள் ஏற்படும், உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொல்வதற்காக சொல்லியிருக்கிறாங்க. எனவே நம்ம வீட்டில் பள்ளியை வளர்க்கக்கூடாது, அதை வளர விடக்கூடாது, அதை கொன்று விட வேண்டும். இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.